கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த அதிகாலை ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக வாய்ப்பளித்திருக்கிற பரிசுத்த சேனை ஊழியக்காரர்கள், அதிகாரிகள், விசுவாசிகள், சபையார் யாவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் குறித்தாவதாக. இந்த நாளின் சுருக்க செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்தர் லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 45 முதல் 48 வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 45 முதல் 48 வரைக்கும். இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நாம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகள். நாம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகள். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜீவ வசனங்களை எழுதி வைத்திருக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் தியானித்து உடைய பலன் பெற, ஆண்டவரே உடைய சாட்சிகளாக ஜீவிக்க, அப்பா பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் போதித்தர்களும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இந்த வசனங்களை தியானிப்பதற்கும் இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய சாட்சியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணங்கள், உயிர்த்தெழுதலின் பிற்பாடு தன்னுடைய சீடர்களை சந்திக்கின்றார். அவர்களுடைய மத்தியிலே வந்து நின்று அவங்களுக்கு சமாதானம் என்று கூறி அவர்களை தைரியப்படுத்துகின்றார். ஆனால் அந்த சீடர்கள் ஒரு திகைப்பு மற்றும் பயம் மற்றும் சந்தேகங்கள் உடையவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். அப்பொழுது அந்த சீடர்களிடம் எருசலேமிலே அந்த சீடர்களிடம் அவர் இங்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கின்றார். அப்பொழுது அவருக்கு பொரித்த மீன் துண்டையும் தேன் துணிக்கையையும் கொடுக்கின்றார்கள். அப்பொழுது அவற்றை சாப்பிட்டு அவர்களுக்கு முன்பாக தன்னுடைய கை, கால், அவர்களுடைய காயங்கள், தழும்புகள் இவற்றை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை விசுவாசத்திலே பலப்பட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வந்திருக்கின்றார், அவரை நம்ப வேண்டும், அவரே தான் நான் என்று அவர்களுக்கு புரிய வைக்கின்றார், முயற்சி செய்கின்றார். மேலும் வேத வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி கூறியிருக்கிற விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். அவர்களோடு அந்த வார்த்தைகளை கூறி அவர்களை தைரியப்படுத்துகின்றார். சங்கீத புத்தகத்திலேயும் தெற்கு தரிசன ஆகமங்களிலேயும் அவரை குறித்து கூறப்பட்டிருக்கிற சம்பவங்களை அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்கின்றார். அவ்விதமாக அவர் கூறிக்கொண்டு இருக்கின்ற நேரத்திலே இந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 45 முதல் 48 வரைக்கும் உள்ள வசனங்களிலே இவ்விதமாக கூறப்பட்டிருக்கின்றது. 45ஆம் வசனத்திலே, அப்பொழுது வேத வாக்கியங்களையும் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, அவரை சுற்றி நின்று கொண்டிருக்கிற அந்த சீடர்களுடைய மனதை திறக்க வேண்டியது இருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய மனம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், அவர் இறந்து போனார் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லியிருந்த, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவிய காலத்திலே பாடுபட வேண்டும், தன்னுடைய ஜீவனை இந்த எல்லா உலக மக்களுடைய ரட்சிப்புக்காக கொடுக்க வேண்டும், 3ஆவது நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று அவர்களோடு கூறியிருந்த காரியங்கள் அவர்கள் சுத்தமாக மறந்து விட்டார்கள். இதுமாக அவர்கள்
திகைத்து நின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அவருடைய மனதை திறக்க வேண்டியது இருந்தது, அவர்களோடு பேச வேண்டியது இருந்தது, அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருந்தது. இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். 46ஆம் வசனத்திலே விதமாக நாம் பார்க்கின்றோம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையிலே அவர்களோடு பேசுகின்றார். இதை அந்த சீடர்கள் கேட்டு அதை அவர்கள் திரும்பவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பு வரைக்கும் அவர்களோடு வாழ்ந்து வந்த நாட்களிலே சொன்ன காரியங்களை அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள். விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முயற்சி செய்கின்றார்கள். இந்த 47ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற வண்ணமாக, அந்தியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு சொல்லுகின்றார். மேலும் இந்த மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு போன்ற காரியங்கள் எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலேயும் வாழ்க்கையிலேயும் நடைபெற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எல்லா ஜனங்களும் தங்களுடைய ஆண்டவரை இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படி செய்தால் மாத்திரமே அவர்கள் நரக தண்டனையிலிருந்து தப்பிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் அந்த பெரிய பாக்கியத்தை அடைய முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அது பிரசங்கிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும், எருசலேமிலிருந்து சுற்றிலும் நாலா பாகங்களிலும் உலகத்தின் கடையாந்த பரியந்தமும் உள்ள எல்லா கிராமங்களிலும் வாழ்கிற மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதல், இரத்தம் சிந்துதல் எல்லாவற்றும் எல்லா சம்பவங்களும் அறிவிக்கப்பட்டு, ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை உலகத்து மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு அவரிடம் தங்களுடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் சொல்லி வேத வசனங்களை நம்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும் ஒரு சந்ததியாக அப்பொழுதிலிருந்து ஜனங்கள் மாற வேண்டும் என்பதற்காக இந்த சகல தேசத்தாருக்கும் எருசலேமிலிருந்து இந்த பிரசங்கம், இந்த சீடர்கள் அதை பிரசங்கித்து அதை பரப்ப வேண்டும், அதை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். மேலும் 48ஆம் வருஷத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். மேலும் இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அவர் கைது செய்யப்பட்டது, அவருடைய பாடுகள், அவருடைய சிலுவையிலே அறையப்பட்ட காரியங்கள், சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறின வசனங்கள், இன்னும் அவர் தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கருத்தில் ஒப்படைத்து இறந்து அவருடைய சரீரம் கல்லறையிலே அடக்கப்பட்டது, 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பினார். இந்த உண்மையை இந்த சீடர்கள் பார்த்து அறிந்து இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதையே அவர்கள் மத்தியிலே அவருக்கு அருகாமையிலே வந்து நின்று அவர்களோடு பேசி அவர்களுக்கு தன்னுடைய காயங்களை காண்பித்து அவர்களோடு உணவருந்தி விதமாக அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவருடைய தைரியத்தை உற்சாகப்படுத்தி அவருடைய பயங்களை அகற்றி சந்தேகங்களை அகற்றி அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர்களோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கின்றார் என்கிறதை அவர்களுக்கு திட்டவட்டமாக அறிவுறுத்துகின்றார். ஆகவே அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, பெரிய ஒரு உத்தரவாதத்தை அவர்களுக்கு கூறுகின்றார். அதுதான் இந்த 48ஆம் வசனத்திலே கூறப்படுகின்ற, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அந்த சீடர்களை தன்னுடைய பாடு மரணங்கள் உயிர்த்தெழுதல் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிற அந்த உண்மையை பார்த்த சாட்சிகள்
என்று அவர்களுக்கு அந்த பெரிய உத்தரவாதத்தை கூறுகின்றார். இன்றைக்கு இதை அவைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயும் மற்றும் சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிற இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை, இந்த உலக ரட்சகருடைய இந்த சத்தியத்தை நாம் விசுவாசித்து அவரை நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்ந்து மற்றவர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலுக்கு நானும் சாட்சி என்று நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க கடன்பட்டிருக்கின்றோம். சாட்சிகளாக வாழ்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு இந்த உலகத்திலே செய்ய விரும்புகிற அவருக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, அவருடைய அன்பையும், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய இரத்தம் சிந்துதல், அவருடைய பலி, அது நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிற இந்த பெரிய பாக்கியத்தை நாமும் அனுபவித்து இவைகளை நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அறிவிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நாம் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். நமக்கு அதிகாரப்படுத்துகின்றார், நமக்கு கட்டளை கொடுக்கின்றார். அவ்விதமாக நாம் சாட்சிகளாக இருக்கிறோம் என்கிற உண்மையை நமக்கு திட்டவட்டமாக அவர் ஞாபகப்படுத்துகின்றார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்வது மாத்திரமன்றி மற்றவர்களுக்கும் இந்த உண்மையை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் அறிவிக்க கடன்பட்டிருக்கின்றோம். அவருக்காக நாம் வாழ கடன்பட்டிருக்கின்றோம். அவருடைய இரண்டாவது வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடினாலே அதற்கு நாமும் தயாராக வேண்டும். நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், அவர்களை நாம் தயாராக்க வேண்டும் என்கிற அந்த பெரிய ஒரு உத்தரவாதத்தோடும், பெரிய ஒரு பாரத்தோடும், பெரிய ஒரு அதி சீக்கிரமாக இந்த வேலை நடக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆத்திரத்தோடும் அவசரத்தோடும் கர்த்தர் நம்மை அவருடைய சீடர்களாக, அவருடைய சாட்சிகளாக நம்மை ஜீவிக்க அறிவுறுத்துகின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலுள்ள நம்முடைய விசுவாசத்தை இன்றைக்கு நாம் புதுப்பித்துக் கொள்ளுவோம். அவருடைய வசனத்தை நாம் முழுமையாக 100% நம்புவோம், விசுவாசிப்போம். அவருடைய சாட்சிகள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த கட்டளையை நாம் கை கொண்டு அவருக்காக சாட்சி சொல்லுகிறவர்களாக, சாட்சிகளாக ஜீவிக்கிறவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சுபாவங்களை அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயிற்சி செய்கிறவர்களாக வாழ்ந்து கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்துவனுடைய வழிநடத்தி ஏராளமான சபைகளை ஸ்தாபித்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்கிறவர்களாக, தயார் செய்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தருக்கு உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்கிற உங்களுடைய விசுவாசிகள், நம்முடைய ஊழியக்காரர்கள் அனைவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கட்டளை கொடுத்திருக்கிற பிரகாரமாக உங்களுடைய பாடுகளை நாங்கள் தியானிக்கிறவர்களாக, நீர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே உங்களுடைய ஜீவனை கொடுத்து இன்னும் 3வது நாள் உயிரோடு எழும்பி இப்பொழுதும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் என்கிற உண்மையை நாங்களும் விசுவாசித்து உங்களுடைய வழியிலே நடக்கிறவர்களாக இந்த உண்மையான சத்தியத்தை ஆண்டவரே, நீர் இந்த லூக்கா 24 இந்த 48ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு சொல்லியிருக்கிற பிரகாரமாக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க ஆண்டவரே, முடிவு புரிந்தோம் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்க ஆண்டவரே, இரத்த சாட்சி மரணத்திற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட நாங்கள் மகிழ்ச்சியாக ஆண்டவரை உமக்காக ஜீவிக்க, இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக நாங்கள் பாடுகள் பட வேண்டியிருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கச்சேரி, ஜெயில், ஆஸ்பத்திரி போன்ற எந்த உபத்திரவங்களுக்கு ஆளாக வேண்டியது இருந்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தைரியமாக சந்தோஷமாக எல்லா பாடுகளையும், நிந்தைகளையும், அவமானங்களையும், அவமதிப்புகளையும், எல்லா விதமான தப்பு பழிகளையும் சகித்து ஆண்டவரே, வீண் வார்த்தைகளையும் சகித்து ஆண்டவரே, மற்றவர்களை மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்திட வேண்டும். ஆண்டவரை தைரியப்படுத்திட வேண்டும். உங்களுடைய கட்டளையினாலும் உங்களுடைய அதிகாரத்தினாலும் ஆண்டவரை எங்களை
பலப்படுத்திட வேண்டும். உடைய வார்த்தைகளினால் எங்களை தைரியப்படுத்திட வேண்டும். எங்களை கட்டி எடுத்து வேண்டும், உறுதிப்படுத்திட வேண்டும். தைரியத்தினால் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனையை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதில் அதிகாரிகள், இதன் எல்லா ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், சபை மக்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இந்தியாவிலே மாத்திரமல்ல, உலக நாடுகளிலேயும் ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை பரவி ஆண்டவரே ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட ஆண்டவரே உடைய வருகைக்காக நாங்கள் தயாராக்க, மற்றவர்களையும் தயாராக்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்தியர்களாக உடைய ஞானத்தினாலும் உடைய சமூகத்தினாலும் உண்மையில் வைத்திருக்க எங்களுடைய விசுவாசம் இன்னும் உறுதியாக முடிவு பெறியிருந்தோம் நிலைத்திருக்கும்படியாகவும் ஆண்டவரை எங்களை பயன்படுத்தியர்களாக இந்த பரிசுத்த சேனை அதிகாரிகள், அவருடைய குடும்பங்கள், அவர்களுடைய அன்றாட கடமைகள் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை வாய்ப்புகள், அவருடைய வருங்காலம், திருமண காரியங்கள், அவருடைய எல்லா குடும்பங்களிலே புத்திர பாக்கியங்கள், எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இந்த இந்தியாவிலே மாத்திரமல்ல, உலக நாடுகளிலேயும் உடைய மக்கள் உமக்காக சாட்சிகளாக ஜீவிக்க அவர்களை எடுத்து பயன்படுத்திடலும். அவருடைய உன்னத பலத்தினாலும் உடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் ஆண்டவரை நிரப்பி உடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்திடலும். எல்லா தீமைக்கும் நீங்களாய்க்கு தப்பித்தரலும். யாருக்காவது ஆண்டவரே சரீரத்திலே வலி, வேதனை, சுகவீனம் இருப்பின் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாதாக, பரிபூர்ண சுகம் உண்டாதாக. எல்லா நோய்கள், வலி, வேதனை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அகன்று போவதாக. நம்முடைய ஆளுகை ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே உண்டாயிருக்கட்டும், எங்கள் மத்தியிலே உண்டாயிருக்கட்டும். நீர் எங்களை பயன்படுத்தும் உடைய சாட்சிகளாக ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனவு மகிமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் கொடுக்கிறோம். இது எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.